अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। वालेकुम सलाम रहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम इला यौमिद्दीन अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल यौम अक्मल्तु लकुम दीनुकुम व अत्मम्तु अलैकुम निअमती व रदीतु लकुमुल इस्लाम दीना। ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் நாட்களிலே சிறந்த நாளான இந்த ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடங்களிலேயே மிகவும் பிடித்தமான இடத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து இதில் பேசக்கூடிய, கேட்கக்கூடிய, அமல் செய்த, தௌபா செய்த, திக்ர் செய்த அனைத்து நல்ல அமல்களையும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு கபூல் செய்து கொள்வானாக. இதனுடைய நன்மையை இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக பன்மடங்காக ஆக்கி கொடுத்து இந்த நன்மையின் மூலமாக இம்மைக்கும் மறுமைக்குமான வெற்றியை அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால ரமலானுடைய மூன்றாவது ஜும்மாவில் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இன்னும் 2 ஜும்மாக்கள் இருக்கும், அவ்வளோதானே? ஆமாம். அல்லாஹ் அக்பர். காலங்களும் நேரங்களும் ஓடிக்கொண்டே இருக்குது. ரமலானுடைய பாதி பொழுதுகளும் இரவுகளும் பகலும் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த ரமலான் நம்மோடு இருக்கும். அதற்கு பின்னால் அந்த ரமலான் என்ன செய்ய, அடுத்த வருடம் நம்மை சந்திக்குமா, அது வரும். ஆனால் நாம் இருப்போமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆமாம், இன்னொரு ஜும்மா டவுட்டு. ஆமாம், பிறை பார்க்கக்கூடிய டைமில் வரும்னு அது. சுப்ஹானல்லாஹ். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து இவ்வளவு உலகமெங்கும் பரவிருக்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மார்க்கமாக வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. பல பேர் இதனுடைய பின்னணியில நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த வார்த்தை வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, மார்க்கத்தை இஸ்லாமாக உங்களுடைய மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்கின்ற இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் இந்த உலகத்தில் ஓங்கி வளர்ந்து இருப்பதற்கு இஸ்லாத்துடைய சில வேர்களும் விழுதுகளும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். யார் அந்த வேர்களும் விழுதுகளும் அப்படின்ட்டு நம்ம சொல்லும் பொழுது முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிக பெரும் வேர். அந்த வேர் ஊன்றி பூமிக்கு கீழ் உறுதியாக இருந்ததுனால தான் இஸ்லாமிய மார்க்கம் இன்று வரைக்கும் உறுதியாக இருக்குது. அந்த வேருடைய விழுதுகளாக இருந்தவர்கள் தான் சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த வேர்களும் விழுதுகளும் இருந்ததுனால தான் அந்த மரம் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது, இஸ்லாம் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லை கொண்டு. நாமெல்லாம் முஸ்லீமா இருக்கிறதுனால தான் இஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறோமா? ஒரு அறிஞர் சொல்வார், அந்த வார்த்தை கேட்டதிலிருந்து நம்மெல்லாம் என்னையா முஸ்லீம் அப்படிங்கிற மைண்ட்ல வந்துட்டோம். நல்லா பாதுகாக்கும். அதாவது இஸ்லாத்தை படிப்பதற்கு முன்னால் முஸ்லீமை பார்த்தால் இஸ்லாமே ஆகியிருக்க மாட்டேன்னு சொன்னார். நான் இஸ்லாத்தை புத்தக வடிவில் குர்ஆனை படிப்பதற்கு முன்னால் முஸ்லீம்களை பார்த்திருந்தால் நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டேன்னு சொன்னார் அந்த அறிஞர். அல்லாஹ் அக்பர். ஏன் நம்மளுடைய நடத்தை அப்படி இஸ்லாம் என்கின்ற அந்த கோட்பாட்டுக்குள் ஒரு முஸ்லீம் வாழவில்லை. அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அல்லாஹ் என்ன சொன்னான், பெயர் தாங்கி முஸ்லீம்களாக வாழக்கூடிய சில சமுதாயங்களாகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சில மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் நம்ம என்ன செய்யறோம், முஸ்லீமா இருக்கிறோம், அங்கீகாரத்தோடு இருக்கிறோம். சில நேரங்களில் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்தையே இழந்து நம்ம இருக்கிறோம். அதனால தான் அந்த அறிஞர் அப்படி சொல்றாரு. கரெக்டா தானே சொல்லியிருக்கிறார். குர்ஆனை பார்த்துதான் முஸ்லீம்களாக, குர்ஆனை பார்த்துதான் இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கே தவிர முஸ்லீம்களை பார்த்து யாரும் என்ன செய்யல, வளரல. இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளரல. ஆனால் முஸ்லீம்களாக இருந்தார்கள் ஒரு காலத்துல. அவர்களை பார்த்து இஸ்லாம் பல நாடுகளுக்கு பயணப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் இறந்த பொழுது அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவுல எத்தனை சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க? 1,24,000. ஆனா அந்த 1,24,000 சஹாபாக்கள் மக்காக்குள்ளையும் மதீனாக்குள்ளையும் அடங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். நாடெங்கும் உலகமெங்கும் பரவுனாங்க. எதனால தெரியுமா? ஒரு வார்த்தையை கொண்டு உலகமெங்கும் பரவுனாங்க. பல்லிகு அன்னி வலவு ஆயா. இந்த வார்த்தையை தாங்கி பிடித்து உலகமெங்கும் நாடாக, அதாவது என்ன சொல்றது, குடும்பங்களை இழந்து, இருக்கக்கூடிய வீடுகளை இழந்து இந்த வார்த்தையை உலகமெங்கும் சென்று சேர்க்கணும் என்கின்ற அந்த ஒரு பெரும் குறிக்கோளோடு தான் இருந்தவர்கள் தான் இந்த சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த சஹாபாக்கள், சத்திய சஹாபாக்களுடைய சில சிறப்புகளை நாம் பார்க்க வேண்டும்.
ஏன்னா நம்ம எல்லாருமே சஹாபாக்களா ஆக முடியாது. ஆக முடியுமா? முடியாது. ரசூல்லாவை பார்த்தாதான் சஹாபாக்கள். ஆனால் சஹாபாக்களின் தன்மைகளை நம்ம என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த சஹாபாக்களுடைய ஈமானை கொண்டு வரலாம், சஹாபாக்களுடைய இறையச்சத்தை கொண்டு வரலாம், சஹாபாக்களுடைய தியாக உணர்வை கொண்டு வரலாம், சஹாபாக்கள் நபியவர்களை நேசித்த அந்த நேசத்தை கொண்டு வரலாம். சுப்ஹானல்லாஹ். இந்த தன்மைகள் எல்லாம் நம்மளுடைய உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் அக்பர், சஹாபாக்கள் மறுமையில் அல்லாஹ் எப்படி ஒரு அந்தஸ்தில் வைத்திருக்கிறானோ அந்த அந்தஸ்திற்கு நாம் என்ன செய்யலாம்? போகலாமே தவிர சஹாபாக்கள் ஆக முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அவர்களுடைய தியாக உணர்வு எப்படி இருந்தது, அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, நீங்கள் உஹது மலையளவு, நம்மளை பார்த்து, நீங்கள் உஹது மலையளவு சதக்கா செய்தாலும் எமது தோழர்கள் என்னுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் ஒரு கைப்பிடி, அதாவது 2 கை அல்ல, ஒரு கையளவு சதக்கா செய்வதற்கு ஈடாகாது. சுப்ஹானல்லாஹ். உஹது மலையளவு நம்ம கொடுத்தாலும் அவர்கள் அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு தானம் செய்யறாங்க பாத்தீங்களா, தர்மம் செய்யறாங்களே, அதற்கு ஈடாகாது. அவ்வளவு ஈமான், அவ்வளவு இறையச்சம், அவரது தியாக உணர்வோடு அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சஹாபாக்களை குறித்து முந்தைய வேதத்துல கூட சொல்லியிருக்க, நம்ம நசிகத்துல படிச்சிருக்கோமே, அதாவது இப்படி வரும் இல்லையா, நபியவர்களோடு சேர்ந்து இருந்தவர்கள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நசிகத் வருமே. தௌராத்தில் அவர்களுடைய உதாரணம், இன்சிலில் அவர்களுடைய உதாரணம், ருக்கு செய்பவர்கள் ருக்கு செய்வாங்க, சஜ்தாவுடைய அந்த அவர்களுடைய அடையாளம் முகத்தில் இருக்கும், அவர்கள் பொலிவோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணம். அப்ப இது என்னன்னா, இன்சிலில் சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கான், தௌராத்துல வந்திருக்கு. அதே போல குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். சிரமமான காரியங்களில் நபியே உங்களோடு உறுதுணையாக இருந்தார்களே, அப்படிப்பட்டவர்களை நான் மன்னித்து விட்டேன். சிரமமான காரியங்களில் உங்களோடு உறுதுணையாக இருந்தார்களே, அப்படி அதுதானே உண்மை. நபி அவர்கள் துவன்று போகும் பொழுதெல்லாம் கை கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். அபூபக்கர் கை கொடுத்தாரே. இரண்டாவதாக இந்த அஷ்ரத்துல் பஷராவில் முதல் மனிதராக இருக்கிறவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கெல்லாம் நபி அவர்களை நம்ப மறுக்கிறார்களோ, எங்கெல்லாம் நபி அவர்களை காஹின், ஷாயிர், மஜ்னூன் என்று சொல்லுகிறார்களோ, பைத்தியக்காரர், இவர் சூனியக்காரர், இவர் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய அந்த வசை சொல்லுக்கெல்லாம் ஆறுதலாக இருந்தவர்கள் தான் இந்த சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட சஹாபாக்களை அல்லாஹ் குர்ஆன்ல ரலீனா பில்லாஹி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு அல்லாஹ் சொல்றான். அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்போ அப்படியான சஹாபாக்களை குறித்து தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள், ஏன்னா நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் வரலாறுகள் கசஸ்களை நிறைய சொல்லுவோம். இந்த கசஸ்கள் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். எல்லாருக்குமே வரலாறு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், அதுவும் இஸ்லாமிய வரலாறு தெரிந்தே ஆயிருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு கதைகளை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம், கற்பனையில் இல்லாத கற்பனை கதைகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் குர்ஆனில் வரக்கூடிய கதைகளை சொல்லணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. கஹ்ஃப் வாசிகளுடைய வரலாறுகளை சொல்லலாம். எத்தனை வரலாறுகள் இருக்குது. தோட்டக்காரர்களுடைய வரலாறு இருக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க நம்ம பிள்ளைங்க. சொல்லி பழகணும், அந்த அவங்களுடைய பாணியில குழந்தை தன்மையாகவே சொல்லி பழகணும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லணும். வரலாறுகள் இல்லாத சமுதாயம் அழிஞ்சிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு உறுதுணையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கசஸ் என்கின்ற வரலாறு இன்று வரைக்கும் மாறாமல் அழியாம இருக்கிறதுனால தான். சுப்ஹானல்லாஹ். தொன்று தொட்டு 1400 வருஷத்துக்கு முன்னால் அல்ல, பல்லாயிரம் வருடத்திற்கு முன்னால் இருந்த மூசா நபியுடைய வரலாறு அழகா பேசுறோமே, இப்ராஹிம் நபியை பேசுறோமே, நம்ம பார்க்கல. ஹவுலாவை பத்தி நம்ம பேசுறோமே, ஒரு உறுதி வருது. சுப்ஹானல்லாஹ். அப்ப எத்தனை பெண்மணிகளுடைய வரலாறு, எத்தனை சஹாபாக்களுடைய வரலாறுகள். அதனால அந்த கசஸ்களில் நிறைய கவனம் செலுத்தணும். சுப்ஹானல்லாஹ். ஈமான், சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது? நம்மளுடைய ஈமானுக்கும் சஹாபாக்களுடைய ஈமானுக்கும் ஏணி வச்சா கூட என்ன செய்யாது, விட்டாது. அல்லாஹ் அக்பர். ஒருத்தர் இருந்தார், அபு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு ஒரு உயிர் கொடுத்தது அல்லாஹ், ஒரு உயிர் தானே எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்ட்டு ரொம்ப கவலை. ஏன்? அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு உயிரை மட்டும் நான் செலவு பண்றேனே, என்னுடைய ரோமம் அளவுக்கு உயிர் இருந்து அவனுடைய பாதையில நான் உயிரை விடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொன்ன மனிதர் அபு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன செஞ்சு அவரை பத்தி உமர் என்ன சொன்னார் தெரியுமா? முத்தமிடுவது, அதாவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை. யாருக்கு முத்தமிடுவது? அபு ஹுதாஃபாவுக்கு முத்தமிடுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை. என்ன செஞ்சார் அந்த அபு ஹுதாஃபா முத்தமிடும் அளவுக்கு? சுப்ஹானல்லாஹ். ரோம் நாட்டு மன்னருடைய
ரோம் நாட்டுக்கு படை தளபதியாக ரோம் நாட்டு போர் செய்வதற்காக படை தளபதியாக அபு குதாஃபாவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கிறாங்க. கைது செய்யப்படுறாங்க. ரோம் நாட்டு அரசன் கைது செய்திடுறான். கைது செஞ்ச உடனே நீ என்ன செய்யணும், களிமாவை விட்டுறணும், அதாவது ஏகத்துவத்தை விட்டுட்டு என்ன நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோம் நாட்டு அரசன் சொல்கிறார். ஆனால் அந்த அபு குதாஃபா என்ன செஞ்சார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ஆனால் அது கண்ணுக்கு முன்னாடி எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு பயமுறுத்தணும்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம ஒரு விஷயத்தில் பயப்படணும்னு நினச்சிக்கோங்களேன், கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்தால் தான் நம்ம பயப்படுவோம். அப்படி தானே? கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்தால் நம்ம பயப்படுவோம். எங்கேயோ நிலநடுக்கம் இருக்குன்ட்டு நம்ம கேள்விப்பட்டு உட்கார்ந்துருந்த நாம ரிக்டருக்கு குறைவா வந்த நிலநடுக்கத்துக்கே உள்ள ஜல்சலாவாயிடுச்சு இல்ல. இப்ப அவ்வளவு தூரம் ஏதாவது ஒரு கண்ணு முன்னாடி நடந்தாதான் ஒரு பயம் வரும். ஆனா அபு குதாஃபாவுக்கு முன்னாடி அந்த ரோம் நாட்டு அரசன் என்ன செஞ்சா தெரியுமா? அதாவது தண்ணியை கொதிக்க வச்சு, சில ரிவாயத்துல எண்ணெய்ன்ட்டு வருது, எண்ணெயை கொதிக்க வைத்து முஸ்லீம்களுடைய அந்த அடிமையாக பிடித்துட்டு வந்த 2 பேர் அதுக்குள்ள போடுறான். போட்டால் கைகளும் கால்களும் குடல்களும் உடல்களும் தனித்தனியாக கலண்டு வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அபு குதாஃபா அழுகிறார். அழுததை பார்த்து அந்த அரசன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன அபு குதாஃபா, பயந்துட்டீங்களா? பயந்துட்டியா? இப்போ களிமா ஏகத்துவத்தை விட்டுட்டு நீ என்னை ஏத்துக்கிறியா, என்ன கடவுளா வழங்குறியா அப்படின்னு சொல்லும் பொழுது அபு குதாஃபா, அதற்கு ஒன்றும் நான் அழுகவில்லை. அந்த நேரத்துல தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, எனக்கு இறைவன் ஒரு உயிர் கொடுத்து விட்டானே என்று நினைத்து நான் அழுகிறேன். எனக்கு 100 உயிர் கொடுத்திருந்தாலும் இப்படி இதே போன்று இந்த வேதனை அந்த 100 உயிருக்கு கொடுத்தால் கூட இந்த களிமாவிலிருந்து ஏகத்துவ கொள்கையிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபு குதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானின் உறுதி. சுப்ஹானல்லாஹ். யாருக்கு வரும் இந்த ஈமானுடைய உறுதி? இப்பெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் நீ ரொம்ப அழகா இருக்க, நீ நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேரிங்கா பேசக்கூடிய ஒரு மனிதர்களுக்கு பின்னாடி போகக்கூடிய அளவுக்கு தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஈமான் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அற்ப ஒரு காதலுக்காக, அற்ப ஒரு பொருளாதாரத்திற்காக, அற்ப ஒரு பதவிகளுக்காக இந்த ஈமானை இழந்து முர்த்தத்தாகக்கூடிய நிலைமையில நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துடைய அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களுடைய பாதுகாக்கப்பட்ட ஆண்கள் பெண்களை தவிர அல்லாஹ் அக்பர். இப்போ எவ்வளவு ஈமான் நம்ம ரொம்ப பலகீனமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அல்லாஹ் அக்பர். இப்போ இப்படியான சஹாபாக்களுடைய ஈமானை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்மளுடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்தணும். யா அல்லாஹ், என்ன சோதனைகள் இருந்தாலும் முக்மீன்களாகவே பிறக்க வைத்த எங்களை முக்மீன்களாகவே மரணிக்க செய் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்துல என்ன செய்யணும், நிறைய துஆ செய்யணும். ரசூலுல்லாஹ்லாம் அதாவது ஏகத்துவத்துடைய ஆரம்ப காலகட்டம், இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கெல்லாம் போதித்து வரக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் நபி அவர்களுக்கு உறக்கமே வராது. எப்ப யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்ஸிர், எழுந்திருங்க, படுக்க நேரம் இல்லை உங்களுக்கு, அன்ஸிர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் இறங்கியதிலிருந்து நபி அவர்களுடைய உறக்கம் துளைத்தவர்களாக இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் உறக்கம் துளைத்தவர்களாக. ஒரு நாள் அப்படிதான் இரவு நேரத்தில் சஹாபாக்கள் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. தூரத்திலிருந்து ஒரு வெளிச்சம். அது என்னடா, யார் தூரத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தோடு வர்றாங்களே அப்படின்னு பார்த்தா நபி அவர்கள் கையில் விளக்கை பிடித்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகளுடைய அச்சங்கள் அதிகமா இருக்கும்போது இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர்றீங்க? இல்ல, வெளியூர்ல இருந்து ஒரு வியாபார கூட்டம் அந்த நம்மளுடைய மக்காவுடைய எல்லையில இருந்தாங்க, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், அந்த ஏகத்துவத்தை போய் நான் கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடணுமே. ஏன்னா வேற அடுத்து நம்ம அந்த வியாபார கூட்டம் போயிட்டாங்கன்னா அந்த நேரத்துல ஏகத்துவத்தை போய் சொல்லிட்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வச்சுட்டு வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். தனியாக ஒரு மனிதர் தூங்க முடியல நபி அவர்களால. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவன், அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவனுடைய பேர் தான் இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இயாஸ் இப்னு முஆத் அதிகமா இவருடைய வரலாறு வந்திருக்காது. இந்த ஒரு வரலாறு மட்டும்தான் அது இடம்பெறுது. இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சிறுவன் அந்த நபி அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை பார்த்துட்டு அந்த வியாபார கூட்டத்தின் தலைவரிடத்துல இந்த இயாஸ் சொல்வாரு. என்ன சொல்வாரு? தலைவரே, இவர் சொல்ற விஷயங்கள்லாம் நல்லா தானே இருக்குது, நம்ம வியாபாரத்துக்கு வந்தோம், வியாபாரத்தை விட நாம் கொண்டு போகக்கூடிய அந்த பொருளாதாரத்தை விட இந்த ஏகத்துவ கொள்கை ரொம்ப சிறந்ததா இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சிறுவருடைய பேச்சு எடுபடலை. அப்ப அந்த தலைவர் என்ன செய்யறாரு தெரியுமா? எழுந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லை தூக்கி அந்த முகத்தில், அந்த சிறுவனுடைய முகத்தில் அடிச்சிடுறாரு. என்ன நீ பேசுற? நம்ம வந்தோம்னா வியாபாரத்தை மட்டும்தான் பார்க்கணும். அவர் சொல்றாருன்னா அவர் கடமைக்கு சொல்லிட்டு போறாரு. நாம எந்த விஷயத்துல கொள்கையில உறுதியா இருக்கோமோ அதுல நம்ம என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கிறார். மதீனாவுக்கு போறாங்க. கொஞ்ச நாட்கள் தான் இயாஸ் இப்னு முஆத் என்ன செய்யறாரு, வாழ்றாரு. மதீனாவுக்கு போன பின்னாடி நபி அவர்களை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே சுப்ஹானல்லாஹ் அவருடைய மரண நேரம் நெருங்குற சில நாளுக்கு முன்னால் தான் சந்திக்கிறார்.
சந்திச்சு ஷஹாதத் கலிமா மொழிந்து அந்த வர்ண நேரத்திலேயே அல்லாஹ் புகழுக்குரிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு இந்த வார்த்தையை கொண்டே அவருக்கு மரணம் தழுவிது. சுப்ஹானல்லாஹ். அப்ப உங்களுக்கு புரியுதா இது எங்க வந்து அந்த நபி அவர்கள் மட்டும் அன்று மட்டும் இரவு நேரத்துல அல்லாஹ் அதாவது எதிரிகளுக்கு அஞ்சி வீட்டுக்குள்ள இருந்திருந்தா இந்த சிறுவன் வந்து இஸ்லாத்துல வந்திருக்க முடியாது. இப்படித்தான் அவர்களுடைய ஈமான் நிலை உறுதி அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப்ன்ட்டு ஒருத்தர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வேதனையில வேதனை, கொடுமையான வேதனை. அதுலயும் இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த சொல்லுவாங்க இல்லையா, கல்லால் அடிச்சா கூட தாங்கிறான், ஆனா சொல்லால் அடிச்சா தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுல இன்னொன்னு என்னன்னா, நம்மளை யாராவது ரொம்ப ஏளனமா சீப்பா நினைச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ரொம்ப வருத்தமா இருக்கும். என்னடா நம்மளை இப்படி நினைச்சிட்டாங்களே, தாழ்வா நினைச்சிட்டாங்களே, யாரையுமே நினைக்க கூடாது அப்படி. ஏன்னா அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, கிபுர் என்கின்ற பெருமை எது தெரியுமா, கிபுர் பேச்சிலையா, ஒருத்தவங்களை ஏளனமா நினைக்கிறதுலதான் பெருமையே இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம காசு பணம் இல்ல, ஆனா பேச்சை கேட்டோம்னா நம்ம பேச்செல்லாம் யாரையாவது ஏளனமா பேசுறதுல நம்ம ஃபர்ஸ்டாலா இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கப்படவில்லை தவிர அப்படி இருக்கக்கூடாது. யாரை நாம் ஏளனமாக நினைக்கின்றோமோ அப்பொழுதுல இருந்து உள்ளத்துல நமக்கு கிபுர் வந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாம் பாதுகாக்கணும். ஆனா இந்த ஹப்பாபை ரொம்ப ஏளனமா நினைச்சாங்க எல்லாரும். எந்த அளவுக்கு தெரியுமா, இவர் பாத்தீங்கன்னா இரும்ப பிடிச்சு, அதாவது கொல்லன் பற்றல வேலை செய்வர் வேலை செஞ்சு கொஞ்சம் காசு பணம் வச்சிருக்கிறார். ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, ஆஸ் இப்னு வாயில் என்கின்ற ஒரு மனிதர், அந்த நேரத்தில் அவர் வந்து காஃபிரா இருந்திருக்கிறாரு. ஆஸ் இப்னு வாயில் என்ன செய்யறாரு, கடன் கேட்கிறார். யார்கிட்ட, ஹப்பாபிட்ட கடன் கேட்டு வாங்கிறாரு. அவரும் சரி ரொம்ப இறக்கப்பட்டு கொடுத்துட்றாரு. ஹப்பாபுக்கு கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்றேன் வரலாறு. ஹப்பாபுக்கு பாத்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை. கொடுத்த கடனை தான் போய் கேட்க போறாரு. யார்கிட்ட, ஆசிபுடு வாயில்கிட்ட. எப்பா எனக்கு கொஞ்சம் நீ கடன் கொடுக்கணும்ல, அதை நீ கொடு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல ஈமானை விலை பேசுகிறார் இந்த ஆசிபுடு வாயில். ஏன்னா கடனையா அவர் கேட்க வந்தார், கொடுத்த கடனைத்தான் கேட்க வந்தார். அப்ப சொல்றாரு, நீ களிமாவை விட்டனா உன்னுடைய கடனை நான் கொடுப்பேன், நீ களிமாவை விட்டுட்டனா உன்னுடைய கடனை நான் கொடுப்பேன், நீ முஹம்மத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரை ஏற்றுக்கராம இருந்தனா உன்னுடைய கடனை நான் என்ன செய்வேன், திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஹப்பாப் சொல்லக்கூடிய வார்த்தை தங்கத்தால் பொறிக்கப்படக்கூடிய வார்த்தை. அப்படியா, நீ மரணமாகி அந்த மரணமானதுக்கு பின்னாடி அல்லாஹ் உன்னை எழுப்புவான் பாத்தியா, அந்த நேரத்தில் கூட நான் என்னுடைய களிமாவில் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹப்பாப் சொல்றாரு. அதுக்கு பதில் எப்படி சொல்றாரு, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இறந்துட்டோம்னா அல்லாஹ் எழுப்புவானாங்கிறதுல சந்தேகம். யாருக்கு, அந்த மக்களுக்கெல்லாம், காஃபிர்களுக்கெல்லாம். அப்படியா, சரி நான் மரணமாகி நீ இறந்துருவல்ல, உன்னுடைய அல்லாஹ் நம்மளை எல்லாம் எழுப்புவான்னு சொல்றல, அங்க வந்து கடனை கேளு, நான் உனக்கு கடனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அல்லாஹ் அக்பர். இப்ப அந்த நேரத்தில் கூட ஈமானை குறித்த அந்த வியாபாரத்தை பேசக்கூடிய அளவுக்கு தான் அந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதில் கூட உறுதியாக இருந்தவர்கள் தான் இந்த சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். எத்தனை வரலாறுகளை இதில் நான் சொல்றது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஈமான் என்கின்ற அந்த ஒன்றை சஹாபாக்களுடைய தன்மைகளிலிருந்து அதிகமாக நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரையச்சம், அவர்களை போல இரையச்சம் யாருமே கிடையாது. நாமெல்லாம் செஞ்ச தப்பை என்னைக்காவது ஒத்துக்கிறோமா? ஆமா, நம்ம செஞ்ச தப்பை என்னைக்காவது ஒத்துக்குருவோமா? ஒத்துக்க மாட்டோம். நம்ம யாரையாவது நம்ம வந்து குறைய சொல்லிட்டாங்க, சுட்டி காட்டிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறோம், நான் அப்படியா, நீ பார்த்தியோ, அப்படி இப்படின்னு என்ன செய்வோம், ஏதாவது சொல்லுவோம். ஆனால் ஒரு மனிதர் மிக பெரும் பாவம் செஞ்சிட்டார். மாஇஸ் என்கின்ற ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜினா செய்து விட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன நீங்கள் மன்னிச்சிருங்க, எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க, எனக்கு நீங்கள் தண்டனை கொடுங்க. மாஇஸ், உங்களுக்கு என்ன பைத்தியமா? ரசூல்லா கேட்குறாங்க. ரசூல்லாவால் நம்பவே முடியல. மாயிஸ், உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த மாயிஸுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க 2 முறை 3 முறை. மறுபடியும் 3ஆவது முறை கேட்கும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட ரசூல்லா சொல்லுவாங்க, மாயிஸ்கிட்ட பக்கத்துல போய் பாருங்க, அவர் எதுவும் குடிச்சிருக்கிறாரா, மது அருந்தி ஏதாவது புலம்புகிறாரா. இந்த ஹதீஸ்ல அப்படியே இடம்பெறுது. படிக்க சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய இரையச்சம். அப்போ இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே தெளிவான முறையில் தான் இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தவறு செஞ்சுட்டேன், நான் சினா செஞ்சுட்டேன், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு நீங்கள் தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் 3 கட்டத்திற்கு மேலே தான் தண்டனைகள் அந்த மாயிஸுக்கு நிறைவேற்றப்படுது. கல்லால் எறிந்தே அந்த நமக்கு தெரியும், சினா செஞ்சால் இஸ்லாமிய முறைப்படி கல்லால் எறிந்து கொள்வது தான் தண்டனை, கொல்லப்படுகிறது. அதாவது அந்த மனிதருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக ஜனாசா தொழுக வைத்து அவர்களுக்காக தௌபா செய்கிறாங்க. செஞ்சது மட்டுமல்லாமல் மாயிஸை பற்றி அது சும்மா தரக்குறைவாக பேசிய சில மனிதர்களை ரசூல்லா கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, இவருடைய தௌபாவை மட்டும் இந்த மதீனாக்குள்ள பங்கிட்டு கொடுத்தால் கூட நிகரே ஆகாது, அவ்வளவு பெரிய தௌபா செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த இரையச்சத்தோடு இருந்த சஹாபாக்கள் தான் இப்படியான சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ்.
ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா, எப்படி அவரை படுத்தலாம் அப்படின்னா, சிவப்பு சிலையாக மாற்றப்பட்ட சஹாபி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவப்பு சிலையாக மாற்றப்பட்ட சஹாபி. அது என்னடா சிவப்பு சிலையாக மாற்றப்பட்ட சஹாபியா? யார் அவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அபுதர் கிஃபாரின்ட்டு ஒருத்தர் இருந்தாரா? அபுதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்களா? அந்த அபுதர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இவருடைய இந்த இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த அபுதர் என்ன செய்யறாரு, அவருக்கு உனைஸ்ன்ட்டு ஒரு சகோதரன் இருக்கிறார். உனைஸ் நல்ல கவிஞர். அப்போ இந்த அபுதர் எங்க வசிக்கிறாரு அப்படின்னா, கிஃபாரி கோத்திரத்தை சார்ந்தவர். ஷாம் நாட்டுக்கு போற வழியில அவருடைய இருப்பிடம். அங்கிருந்து உனைஸ் எங்க வர்றாரு, மதீனாவுக்கு வர்றாரு. வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த சில விஷயங்கள் தெரிய வருது. அப்போ தெரிய வந்தவுடனே தன்னுடைய அண்ணன்ட்ட போய் சொல்றாரு. யார்கிட்ட? அபுதர்கிட்ட. இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாராம். மக்கள் எல்லாம் அவரை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க, அதோடு சேர்த்து கவிஞர்னு சொல்றாங்க, அதோடு சேர்த்து சூனியக்காரன்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய பேச்சை கேட்டு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு கவிஞன் தானே, கவிஞனுடைய வார்த்தை போல இல்லை, அவருடைய கற்பனையில போல எதுவுமே சொல்லலை, அவருடைய வார்த்தையெல்லாம் உண்மையா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த அபுதருக்கு எதிர்பார்ப்புகள் தாங்க முடியல. நேரடியாமே நம்ம போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனவர் கடை தெருவுக்கு போயிட்டு ஒரு யூதன் இடத்துல, இப்போ கேட்டார், யூதன்கிட்ட போய் கேட்கணும். யூதன்கிட்ட போய் இந்த அல்லாஹுடைய இந்த வார்த்தையை கௌரிங்களை எப்படி சொல்றாங்கிறத பாருங்க. ஐன ஹாதல்லதி ததுஊன சாபி ததுஊன சாபி. சாபி அப்படின்னு சொன்னா மதம் மாறியவர்னு அர்த்தம் அரபுல. சாபி என்று சொன்னால் மதம் மாறியவர். நீங்க அந்த கடை தெருவில் இருக்கக்கூடிய யூதன்ட்ட அபுதர் இந்த வார்த்தையை எப்படி கேட்கிறாரு, நீங்க மதம் மாறினவர்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்றீங்கல்ல, அவர் எங்க இருக்கிறாரு? சாபின்னு சொல்றீங்கல்ல, அவர் எங்க இருக்கிறாரு? அந்த யூதனுக்கு சிக்கிட்டாண்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கடைத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, சாபியை தேடி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, சாபியை தேடி ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த உடனே எதுக்கு நீ அவரை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி. எனக்கு அந்த அவருடைய கொள்கை ரொம்ப இன்னும் இஸ்லாத்துக்குள்ளே வரல, ரசூல்லாவே சந்திக்கல, இந்த ஒத்த வார்த்தையை கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இல்ல, அவருடைய கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியா, அவரை பார்த்தா என்ன செய்வேன், அவருடைய கொள்கையில நான் இணைஞ்சுக்கிருவேன், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடிநாள் அடி, அல்லாஹ் அக்பர், அப்படி நைய புடைக்கும் அடியை விட ரொம்ப மோசமாக என்ன செஞ்சிடறாங்க, அடிச்சிடறாங்க. அடிச்சால் அவர் அப்பதான் அவருடைய ஆடையிலிருந்தும் அவருடைய உடலிலிருந்தும் நனைந்த ரத்தத்தினால் அவர் சொல்றாரு, நான் சிவப்பு சிலையாக மாறிவிட்டேன்னு சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு ரத்த கரையோடு, அவ்வளவு அடிகள், அந்த யூதனும் அந்த காஃபிர்களும் எல்லாம் சேர்ந்து அவ்வளவு அடிகளோடு சிவப்பு சிலையாக நான் மாறிவிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு, அந்த இப்போ நம்ம ஜம்சம் கிணறு இருக்கு பார்த்தீங்களா, இப்போ மதீனாவில் சந்திக்க போல, மக்காவில் தான், அல்லாஹ் பாதுகாக்கணும், மக்காவில் சந்திக்க போகிறாங்க. ஜம்சம் கிணறுக்கு அருகில் இருந்து அந்த ஜம்சர் தண்ணியில் குடிச்சு அந்த ரத்தத்தெல்லாம் என்ன செய்கிறாரு, கழுவி விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி உங்கள் கிஃபாரி கோத்திரத்திலேருந்து வந்திருக்கேன், எத்தனை நாளாக நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் இப்படி உங்களுடைய தோற்றங்கள்லாம் இப்படி மாறி போயிருக்கு, ஏன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க? இன்னொரு ரிவாயத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூட்டிட்டு போய் அவங்களுடைய வீட்டில் விருந்து கொடுத்ததாகவும் ரிவாயத்தை வருது. இன்னொரு வயத்தில் நேரடியாக ரசூலாவை சந்தித்ததாகவும் வருது. இப்போ வந்த உடனே கேள்வி கேட்குறாங்க, நான் 1 மாத காலம் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே தான் இருக்கிறேன், அந்த 1 மாத காலமும் அவருடைய உணவு என்ன தெரியுமா, ஜம்சம் தண்ணீர் தான். அது 1 மாதம் என்ன செஞ்சீங்க? நான் கொண்டு வந்த உணவெல்லாம் தீர்ந்துடுச்சு அல்லாஹ்வுடைய தூதரை, ஜம்சம் குடிச்சிட்டு தான் இவ்வளவு நாளாக என்ன செஞ்சேன், இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஜம்சம் ஆரோக்கியமான வரக்கத்தான ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே ஷஹாதத் கலிமா சொல்லி இஸ்லாத்துல இணைஞ்சிடுறாங்க. இணைஞ்ச மனிதர் சும்மா இருக்கிறார், அபுதர் சிவப்பு சிலையாவே மாத்திட்டாங்கல்ல, அவர் மறுபடியும் எந்த கடைத்தெருவுக்கு போனாரோ அதே கடைத்தெருவுக்கு போறார். போனா மறுபடியும் இதே வார்த்தை, நான் ஷஹாதத் கலிமா சொல்லி அந்த நான் கொண்டு வந்தேன், நான் உங்களை சந்திக்க வந்தேன் இல்லையா, அந்த கொள்கையில நான் இப்பொழுது இணைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லும் பொழுது மறுபடியும் அடினாலும் அல்லாஹ் அக்பர், அவரே நினைக்கிறார் நம்ம மௌத்தாயிருவேனோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அடிகள் விழுகுது. இப்போ இதெல்லாம் எதுக்கு, இது ஏன், இது என்ன, எதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தமும் சொர்க்கமும் கிடைக்கும். அதுக்காகத்தான் இவ்வளவு பாடு. அந்த ஈமான், அந்த இறையச்சம், அந்த தியாக உணர்வு, அல்லாஹ்வுடைய தூதர் மேல் உள்ள நேசம், இது எல்லாம் நமக்கான ஒரு படிப்பினையாக அவருடைய தன்மையிலிருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்குது. அந்த கசசுகள் அதிகமாக படிக்கும் பொழுது சஹாபாக்களுடைய தன்மைகளை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். தெளிவான முறையில் தெரியல. சொல்லுங்க.
எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சஹாபாக்களுடைய ஈமானையும் சஹாபாக்களுடைய இறையச்சத்தையும் தியாக உணர்வையும் நபியவர்கள் மீது கொண்ட நேசத்தையும் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தன்மைகளாக கொடுப்பானாக. ஆமீன். நம்ம எதை கேட்டோம் அதன்படி நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.